பிரச்சனைகள் வந்து எல்லா சங்க பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கு பேர் சங்கம். பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு பேர் சங்கம் இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக அதிக ஈகோயிஸ்டான சங்கம் எதுவாக இருக்கும் சொல்லணும் பார்க்கல. இப்போ 24 திராட்டில் டைரக்டர் சங்கம் தான். ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு ஈகோ பிரச்சனை. நான் நினைச்ச மாதிரி தான் ஷார்ட் வைப்பேன், நான் நினைச்ச மாதிரி தான் மியூசிக் வேணும், நான் நினைச்ச மாதிரி தான் பாட்டு இருப்பேன் அப்படின்றத ஈகோ. ஆனால் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் நம்ம செய்யணும்னா, ஒரு நடிகரோட நம்ம வச்சு நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும்னா நம்ம எத்தனை விஷயத்தை விட்டு கொடுக்குறோம். அங்கே எல்லாமே ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஆக தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அப்படி தூரம் தள்ளி வச்சுட்டாவே ஒரு சங்கம் அருமையாக செயல்படும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது விஷயம், இசைக்கலைஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாங்களும் சண்டை எடுப்போம், சண்டை காட்சி எடுப்போம். என்னதான் பார்த்தாலும் சைலண்டாக ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்கு. இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுக்க பாருங்க, ஒரு டம்மு டும்மு இழுத்து வாசித்து நம்ம பயமுறுத்துவாங்க. ஸோ இந்த இசைக்கலைஞர்கள் வந்து எல்லா உணர்வுகளையும் வாசிக்கக்கூடிய, எல்லா உணர்வுகளுக்கும் இசை வைத்திருக்கு இல்லையா? அந்த 7 சுவர்களுக்குள்ள சிரிக்கவும் வைக்க முடியும், சிந்திக்கவும் வைக்க முடியும், அழகும் வைக்க முடியும், மிரட்டவும் செய்ய முடியும். ஸோ இத்தனை உணர்வுகளை உள்ள நீங்கள் எவ்வளவு அன்பானவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு வேகமானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை விட முக்கியமான விஷயம், விவேகமானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இசைப்பாளர் சங்கம் என்பது வெற்றி தொழிலாளர் கூட்டமைப்பின் முதல் சங்கம். முதல் MBS அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சங்கம் இல்லையா? இன்னைக்கு அந்த சங்கம் தான் மிகப்பெரிய சங்கமாக, மிகப்பெரிய இடத்துல, ரொம்ப காஸ்ட்லியான இடத்துல இருக்கிற இந்த சங்கம். இது எவ்வளவு அழகான ஒரு இடம், இது எவ்வளவு அழகான ஒரு இடமா மாற வேண்டிய ஒரு இடம். அதை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளில் மட்டும் நீங்க இருங்க. வேலையில்லாத கலைஞர்கள், இசை கலைஞர்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விதமாக நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு ஆசைக்கு சொல்றேன், ஒரு கற்பனை தான். இந்த இடத்துல இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் உருவாகும். எல்லாரும் ராயல் பிலமோனிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி பழைய வயலினிஸ்ட், வோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கெல்லாம் இப்போ வாழ்வு கொடுக்குற மாதிரி நீங்க தமிழ்நாடு பிலமோனிக் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பண்ண முடியும். ஒரு ஃப்ளோர்ல அது, மற்ற ஃப்ளோர்ல எல்லாம் வியாபாரத்துக்கான விஷயங்களை பண்ணி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செல்வமணி அவர்களை பற்றி குறிப்பா சொல்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பிரிச்சு மேய்ச்சி எல்லாம் நேற்று பண்ணி அழகா ஒரு ஒக்கே ஆகிடுவோம். தயவுப்பட்டு நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இசைக்கலைஞர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப எமோஷனல் கேரக்டர்ஸ். எல்லாம் எமோஷன்ல தான் போவாங்க. உட்கார்ந்து எமோஷன் தான், எந்திரிக்கிறது எமோஷன் தான், பேசினாலும் எமோஷன் தான், போனாலும் ஆகாசியாங்க. ஸோ அப்படி ஒரு எமோஷன்ல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கோவிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்னுடைய கருத்து. எல்லாத்தையும் உட்கார்ந்து வைக்கக்கூடிய திறமை, ஒரு பண்பு, எல்லாத்துக்குமே நீங்க சிரிக்க ஆரம்பிக்கணும். நீங்க கோபிச்சுட்டே பேசாதீங்க. கோபம் ஒண்ணுதான் நமக்கு எதிரி. அந்த டியூன் மட்டும் வாசிக்காது. கோபமான டியூனு, இந்த சண்டைக்கு போடுற டியூனு, அதெல்லாம் வாசிக்காம அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு மெலோடியை வாசித்து அன்பால அரவணைச்சு, பெப்சி தலைவர் செல்வமணி அவர்கள்கிட்ட எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. அடுத்த நாள் இந்த இடத்தில் மிக அற்புதமான ஒரு பூந்தோட்டம் மலரும்.
ஒரு அற்புதமான பில்டிங் உருவாக்குவதற்கு இயக்குனர் சங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்கும் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்களை